ராஜ்யசபா எம்பியாக இவருக்கு அந்த நியமன கடிதம் வந்ததுக்கு பிறகு இவர் வீட்டில் ரஜினியை போய் பார்த்தாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நட்பு உண்டுன்னு சொல்லப்போனால் அந்த சந்திப்பிலேயே கூட இந்த படம் குறித்து அவங்க பேசினதாகலாம் ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அந்த கமல்ஹாசன் அவருடைய அலுவலகத்தை புதுசாக திறக்கும் போது அதை திறந்து வச்சதே ரஜினி தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைக்கும் அவங்க 6 மாதத்துக்கு முன்னாலேயே டிசைட் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆனால் அன்றைக்கு 46 வருடங்களுக்கு முன்பு ரஜினியும் கமலும் சேர்ந்து நடித்த காலங்கிறது வேறு. நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கு கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பாப்புலரான நடிகராக இருந்தார். இவர் வந்து ஒரு அப்கமிங் நடிகராக இருந்தார். அப்போ இவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவங்கள வச்சு படம் எடுக்கிறவங்க கமலுக்கு கூடுதல் முக்கியத்துவம், அதிக சம்பளம், அது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து நிலைமை வேற. அதை கமலும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, ரஜினியும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, லோகேஷ் கனகராஜும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த 2 பேரை வச்சு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சமமாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டிப்பாக கடைப்பிடிப்பாரு நம்புகிறேன். என்னென்னா அந்த படத்தினுடைய வெற்றிக்கே அது வந்து பாதகமாக அமைஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ரஜினி எப்பயுமே என்னன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சினிமாவில் இருந்து விலகணுங்கிறது அவருடைய மைண்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் படையப்பா மாதிரி ஏதோ ஒரு படத்தை கூட அவர் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தார். அதனால அப்படி ஒரு வெற்றி, ரஜினியே எதிர்பார்க்காத ஒரு பாகுபலி மாதிரியான ஒரு வெற்றி அந்த படத்துக்கு கிடைக்கிறதா வச்சுக்கோமே, அப்போ வேணா ஒருவேளை அந்த முடிவை அவர் எடுக்கலாம். ஏன்னா லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டாக்ஸ்க்கோ ஏதோ ஒரு இதுக்கு வந்து தன்னுடைய ரெவென்யூவை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு 404 கோடி ரூபா அப்படின்ட்டு. உடனே இந்த ரசிகர்கள்லாம் இங்கே பாருங்க, லியோவுடைய உண்மையான கலெக்ஷனே 404 கோடி தான், ஆனால் இவனுங்க வந்து 500 கோடி 600 கோடின்னு பொய் சொல்லிட்டானுங்கன்ட்டு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அந்த முட்டாள் கூட்டத்துக்கு தெரியல, அது வந்து அந்த படத்தின் மூலமாக அவருக்கு கிடைத்த ரெவென்யூ தான் 404 கோடி. படத்தினுடைய கலெக்ஷன்ங்கிறது வேறு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாபாரத்தில் கிடைக்கிற வருவாய்ங்கிறது வேறு, கலெக்ஷன்ங்கிறது வேறு. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் கதறிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கூலி படம் வெளியாகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. கூலி படம் ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனம் நிறைய வந்தாலுமே லோகேஷ் கனகராஜ் அடுத்து ரஜினி கமல் 2 பேரும் சேர்த்து இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கா இருந்தது இல்லையா? இந்த முடிவு எப்போ சார் முன்னாடியே எடுக்கப்பட்டதா, இல்லைனா வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது, இந்த டைம்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டனா ஓரளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் தனியும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம்ல விட்டாங்களா? இல்லை எடுத்துக்கிறது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. ரஜினிக்கும் கமலுக்குமான நட்பு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியாக இவருக்கு அந்த நியமன கடிதம் வந்ததுக்கு பிறகு இவர் வீட்டில் ரஜினியை போய் பார்த்தாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நட்பு உண்டுன்னு சொல்லப்போனால் அந்த சந்திப்பிலேயே கூட இந்த படம் குறித்து அவங்க பேசினதாகலாம் ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அந்த கமல்ஹாசன் அவருடைய அலுவலகத்தை புதுசாக திறக்கும் போது அதை திறந்து வச்சதே ரஜினி தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைக்கும் அவங்க 6 மாதத்துக்கு முன்னாலேயே டிசைட் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த தகவலை பிரேக் பண்ணது நாம தான். அதே நேரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஜெயிலர் 2 முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம வந்து அடக்கி வாசிப்போங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணாங்க. பட் அதை தாண்டி வந்து நம்ம காதுக்கு வந்தது, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னைக்கு அது ஒரு செய்தியாக மாறிடுச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கூலி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த செய்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். என்னன்னா கூலி படம் சரியில்லை, ஃப்ளாப்பு, படம் தியேட்டர் காலியாக இருக்குங்கிற மாதிரியான நெகட்டிவ் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது ரஜினி கமல் 2 பேரை வச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்குறாருங்கிற அந்த செய்தி வரும்போது ஒரு தோல்வி படத்தை கொடுத்த இயக்குனரை நம்பி எப்படி இந்த 2 பேர் நடிப்பாங்க? அப்போ அந்த படத்தில் ஏதோ விஷயம் இருக்குது, இந்த செய்திகள் தான் தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட ஏற்பட்டு இப்போலாம் தியேட்டரை நோக்கி மக்கள் வருவதெல்லாம் அதிகரிச்சிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த மாதிரியான திட்டம் இல்லை. அது வந்து ஒரு ஊடகமாக நமக்கு கிடைத்த செய்தியை நம்ம செய்தியாக்கணும், அவ்வளோதான். குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் தான் வந்து அதிகமான விமர்சனத்துக்குள்ளான கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் தனிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஸோ ரஜினி கமல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு நெகட்டிவ் விமர்சனம் சாதாரண மக்கள்கிட்ட இருந்தே அவ்வளோ கமெண்ட் போடுறாங்க, இந்த இடத்துல இப்படி மிஸ் பண்ணார், அந்த இடத்துல மிஸ் பண்ணாருன்னா ஸோ லோகேஷ் எங்கேயோ ஒரு தவறு பண்ணிட்டார் அப்படிங்கிறத அவங்களுக்கும் போய் சேர்ந்துருக்கும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா திரைக்கதை வந்து கொஞ்சம் ஒரு பலவீனமான திரைக்கதை அப்படிங்கிறது ஒரு சாதாரண வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நெல்சன் இப்படிதான் பீஸ்ட் படம் பண்ணுறாரு. அந்த பீஸ்ட் படத்துக்கு கூலியை விட நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகம் வந்தது. ஆனாலும் அடுத்து ஜெயிலர் படத்தை அவர் பண்ணார். ரஜினியும் சரி, சன் பிக்சர்ஸும் சரி, என்னடா அது பீஸ்ட்டுக்கு இப்படி ஒரு முடிவு வந்துருச்சு, இப்படி ஒரு ரிப்போர்ட் வருது, இவரை மாற்றிடுவோம்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டு அதன்படி அந்த ப்ராஜெக்ட் அவங்க எடுத்து முடித்தாங்க. அது பார்த்தீங்கன்னா
மிகப்பெரிய வெற்றி அடைந்து சன் பிக்சர்ஸுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுத்து நெல்சனையே பார்த்தீங்கன்னா ஒரு முதலிடத்தில் கொண்டாந்து உட்கார வச்ச ஒரு படமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த மாற்றமும் நடக்காதுன்னு சொல்லப்போனால் ஆஃப்டர் கூலி கூட இந்த ப்ராஜெக்ட் குறித்து சில வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக இயக்குனர் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை தயாரிப்பது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், கமலுடைய சொந்த நிறுவனம். அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்துட மாட்டார். ராஜ்கமல் மட்டும் தான் பண்றாங்களா, ரெட் ஜெயின்ட் சேர்ந்து பண்றாங்க? ஆமா, ரெட் ஜெயின்ட் சேர்ந்து பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு தான் அதுல அதிகமா இருக்கும். அதே நேரம் ரஜினியுடைய சம்பளம் போன்ற சில விஷயங்களை ரெட் ஜெயின்ட் டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேல ரஜினி கமல் சேர்ந்து பண்ணுவோம். பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் பெரிய ஸ்டாரா இருந்தாரு. ரஜினி அவர்கள் அப்பதான் அப்கமிங்கா வரும்போது அதுல கமல் தான் ஃபோக்கஸ்டா இருப்பாரு. ஆனா இப்ப தலைகளாக மாறி இருக்குது இல்லையா, லோகேஷ் அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாரு? ஆனா அன்றைக்கு 46 வருடங்களுக்கு முன்பு ரஜினியும் கமலும் சேர்ந்து நடித்த காலங்கிறது வேறு. நீங்க சொன்ன மாதிரி அன்றைக்கு கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பாப்புலரான நடிகராக இருந்தார். இவர் ஒரு அப்கமிங் நடிகராக இருந்தார். அப்போ இவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவங்கள வச்சு படம் எடுக்கிறவங்க கமலுக்கு கூடுதல் முக்கியத்துவம், அதிக சம்பளம், அது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை வேற. அதை கமலும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, ரஜினியும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, லோகேஷ் கனகராஜும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த 2 பேரை வச்சு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சமமாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கண்டிப்பாக கடைப்பிடிப்பார் நம்புகிறேன். என்னெல்லாம் அந்த படத்தினுடைய வெற்றிக்கே அது பாதகமாக அமைஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கமலஹாசனை கம்மியாக்கிட்டு நீங்கள் ரஜினி அதிகமாக காட்டினா கமல் ரசிகர்கள் டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்புறம் இவரை முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவரை டம்மியாக்குனா ரஜினி ரசிகர்கள் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் 2 பேருமே ஒப்புதலோடு தான் அந்த கதையை முடிவாகி இருக்கும். குறிப்பாக இதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய லாஸ்ட் படமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நிறைய பேர் ஒரு தியரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, உங்களோட பார்வை எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அது காலம்தான் முடிவு பண்ணும், அது நம்ம இது பண்ண முடியாது. அதே நேரம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் சொல்லணும் அப்படின்னா அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார், சுறுசுறுப்பாக இருக்கார். இன்றைய இளம் நடிகர்களுக்கு நிகரான ஒரு சுறுசுறுப்பாக ரஜினிகிட்ட நம்ம பார்க்க முடியுது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவர் ரிட்டையர்ட் ஆக மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன் ஆஃப் மூடு தான். எந்த ஒரு விஷயத்தையும் சட்டுன்னு அவர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி கூட அவர் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ரஜினி எப்பயுமே என்னன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சினிமாவில் இருந்து விலகணுங்கிறது அவருடைய மைண்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் படையப்பா மாதிரி ஏதோ ஒரு படத்தை கூட அவர் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தார். அதனால் அப்படி ஒரு வெற்றி, ரஜினியே எதிர்பார்க்காத ஒரு பாகுபலி மாதிரியான ஒரு வெற்றி அந்த படத்துக்கு கிடைக்கிறதா வச்சுக்கோமே, அப்போ வேணால் ஒருவேளை அந்த முடிவை அவர் எடுக்கலாம். ஏன்னா இதற்கு மேல் ஒரு பெரிய வெற்றி நமக்கு இனிமேல் சாத்தியம் இல்லை என்ன, அல்லது இந்த வெற்றியே நமக்கு போதுமானது அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வரத்து கூட வாய்ப்பு இருக்கு. கூலி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணியிருக்கு? அது எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா இது உலக அளவிலான ஒரு நம்பருங்கிறதுனால அது இனிமேல் தான் நம்ம இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. தியேட்டரிக்கல் தான் எப்பயுமே நம்ம பேசுவது, தியேட்டரிக்கல் வசூலை வச்சு தானே பேச முடியும். பிஸ்னஸ்ங்கிறது வேறு. நம்ம ஏற்கனவே இப்போ பிஸ்னஸ் ரிப்போர்ட் ஒன்று போட்டோம். கிட்டத்தட்ட 530 கோடி மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதுலேயே அவங்களுக்கு 175 கோடி ரூபா ப்ராஃபிட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வசூல் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே அவங்களே 404 கோடி போட்டாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 500 கோடியெல்லாம் தாண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஒட்டுமொத்தமாக 1000 கோடி கிராஸ் பண்ணிடுச்சு. 1000 கோடி வாய்ப்பு. நீங்கள் எப்பயுமே பிஸ்னஸையும் கலெக்ஷனையும் நம்ம கிளப் பண்ணக்கூடாது. இது வேறு அது வேறு. நீங்கள் பிஸ்னஸாக கணக்கில் எடுக்கணும், வசூலாக கணக்கில் எடுக்கணும். என்ன காரணம்னா வசூலையே தனியாக எடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் கிராஸ் கலெக்ஷன் வேறு, அதிலிருந்து அந்த வரிகளை எல்லாம் கழிச்சுட்டு இந்த தியேட்டருக்கான மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் கழிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு ஃபிகர் வர்றதை நெட் கலெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த நெட் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு இவ்வளவு அல்லது விநியோகஸ்தருக்கு இவ்வளவு, தியேட்டருக்காரங்களுக்கு இவ்வளவுன்னு ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வர்ற ஷேர் தான் இவங்களுடைய ரெவென்யூ. அதனால் இது வேறு அது வேறாகத்தான் நம்ம கணக்கிடணும். படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடியும் சரி அதிகமான கலெக்ஷன் இது பெறுமா, குறிப்பாக லியோ படத்தையும் ஜெயிலர் 2யுமே தாண்டுமா அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குமே இருந்தது இல்லையா? ஒரு வாரம் ஆயிடுச்சு, அதை தாண்டி நினைக்கிறீங்களா இல்லை தாண்டிடுச்சா? இல்லை, இது வரைக்கும் லியோவுடைய அந்த கிராஸ் கலெக்ஷனை அதை தாண்டலை, அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் லியோ படத்தை விட கூலி அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா லியோவுடைய கலெக்ஷனை இது கிராஸ் பண்ணலை. அது மாதிரி அது மாறி மாறி இருக்குது. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இந்த படம் தியேட்டரில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம எக்ஸாக்டாக லியோவை இது கிராஸ் பண்ணிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவலையே சொல்ல முடியும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ்க்கோ ஏதோ ஒரு இதுக்கு தன்னுடைய ரெவென்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்காரு 404 கோடி ரூபா அப்படின்ட்டு. உடனே இந்த ரசிகர்கள்லாம்
இங்கே பாருங்க, லியோவுடைய உண்மையான கலெக்ஷனே 404 கோடி தான். ஆனால் இவனுங்க வந்து 500 கோடி 600 கோடின்னு பொய் சொல்லிட்டானுங்கன்ட்டு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அந்த முட்டாள் கூட்டத்துக்கு தெரியல, அது வந்து அந்த படத்தின் மூலமாக அவருக்கு கிடைத்த ரெவென்யூ தான் 404 கோடி. படத்தினுடைய கலெக்ஷனுங்கிறது வேறு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாபாரத்தில் கிடைக்கிற வருவாய்ங்கிறது வேறு, கலெக்ஷனுங்கிறது வேறு. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் கதறிக்கிட்டு இருக்காங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.